ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா பம்மில் ஒரு பாத்ரூம் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் செக் பண்ணால் அந்த வாட்டர் லீக்கேஜ் இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ளோர் செக் பண்ண வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை. பட் வேறு எங்கேயாவது லீக்கேஜ் வருமானது நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். மேபி நீங்கள் ப்ளம்பிங் ப்ளஸ் வெஸ்டர்ன் கீழே பார்த்துக்கோங்க, எனக்கு டவுட்டாக இருந்துட்டு அவன் இல்லை நீங்கள் ஜாயிண்ட் கட் பண்ணிட்டு எப்பாச்சும் போடுங்க, அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நாங்கள் பைப் லீக்கேஜ் இஷ்யூ நாங்கள் செக் பண்ணிக்கிறோம், மேபி எனக்கு டவுட்டாக இருக்குனாங்க. சரி, நானும் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் 9 ப்ராசஸ் பண்ணுவோம். பழைய பாத்ரூம்ட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் எப்பாச்சி போட்டு அதுக்கப்புறம் 3 ப்ராசஸ் போட்டு க்ளீன் பண்ணுவோம். அது பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்து 35 ஸ்கொயர் ஃபீட்டு இருந்துச்சுன்னா 3000 சார்ஜ் பண்ணுறோம். இது ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட்டு இருந்துச்சு ப்ளஸ் கார்னர்லாம் நாங்கள் எப்பாச்சும் மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகும். ஸோ இதுக்கு 4000 வாங்கணும். இனிமேல் ஆல் ஓவர் சென்னையில் உங்களுக்கு என்ன பாத்ரூம் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகி இஷ்யூ வருது, வால்லாம் சீப்பேஜ் இஷ்யூ வருதுன்னா ப்ளீஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் இது ஆல் ஓவர் சென்னையில் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது போட்டதுக்கப்புறம் 4 to 5 years இந்த இஷ்யூ வரவே வராது. அது போட்ட வித்தின் 2 to 3 வீக்ஸில் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பைப் லீக்கேஜ்லாம் செக் பண்ணணும். இல்லை உங்களுக்கு இதுதான் இஷ்யூ வந்துச்சுன்னா அது போட்டதுக்கப்புறம் வித்தின் 2 to 3 வீக்ஸில் அந்த சீப்பேஜ் ஆகிற வால் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் நீங்கள் ஃபைன் பண்ணலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.